ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லோகேஸ்வரி சிம்பு பேசுகிறேன். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் எப்படி விண்ணப்பிக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட மாவட்டத்தில் எங்கே முகாம் நடக்குதுன்ற டீட்டெயில்ஸ் இது எல்லாமே தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் அட்ரஸ் உங்களுடன் stalin.tn.gov.in இந்த வெப்சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். இதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நகர்ப்புற 13 துறைகள் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தேவையான இது மருத்துவ காப்பீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டா டிரான்ஸ்ஃபர், இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல். இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் போயிடுங்க. இதில் நமக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இதில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சேவை தேவையான ஆவணங்கள் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கு தகுதிகள் தேவைப்படும் ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் முகாமில் வழங்கப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அளிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுதிகள் பார்த்தீங்கன்னா 21 வயது நிரம்பிய மகளிராக இருக்கணும். ஏற்கனவே குடும்பத்தில் எவரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவராக இருக்கக்கூடாது. குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு இருக்க வேண்டும். 5 ஏக்கருக்கு குறைவான நன்செய் நிலம், 10 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலம் இருக்கணும். ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டிற்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தணும். மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம், பராமரிப்பு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம், முதியோர் ஓய்வூதியம், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள், ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் நபர்களை தவிர அந்த குடும்பத்தில் இருக்க மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர், வருமான வரி தொழில் வரி செலுத்துபவர், ரூபாய் 50 லட்சத்திற்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. குடும்ப உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர சொந்த பயன்பாட்டிற்கு 4 சக்கர வாகனங்கள் வச்சிருக்கக்கூடாது. அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்கள் உள்ள தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு கால முறை ஊதியம் அப்படின்னு சொல்லி அதில் பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்றவங்களும் தவிர அக்குடும்பத்தில் இருக்கும் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இதுக்கு தேவையான ஆவணம் பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், மின்சார கட்டண ரசீது, ஓகேங்களா. இதெல்லாம் தான் தேவை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் முக்கியமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் வாங்கிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் தகுதி இருந்தும் வாங்காத நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களோட மாவட்டத்தில் எங்கே முகாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு இன்னொரு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே முகாம் நடக்குது அப்படின்ற டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளேயே போனீங்கன்னா முகாம்களின் விவரங்களை அறிய அப்படின்னு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் போய் நீங்கள் அட்டைவணை PDFன்னு இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த முகாமில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ பார்த்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.